வசியம் அப்படின்னு சொல்றப்போ இப்ப நிறைய பேர் வசியத்தை பத்தி பேசுறாங்க. சோ மக்கள் எப்படிமா வந்து நிஜ வசியம் இவங்க கிட்ட போனா வந்து ஒரு காரியம் நடக்கும்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏமாறவங்க இருக்கிறதுக்கும் ஏமாத்துறவங்க இருக்கதான் செய்வாங்க. ஒரு மாந்திரிகம் என்பது என்னது? ஒரு தெய்வ பலத்தை, அதுவும் உக்ரமான பத்ரகாளியோட வழிபாடு வந்து நம்ம வந்து தன் வசப்படுத்துறோம். தன் பக்கம் அம்பிகையோட பார்வை திருப்புறோம். செல்வம், செல்வாக்கு, பேரு, புகழ், புருஷன், பொண்டாட்டி, காதலி, காதல் என்ன வேணா இருக்கட்டும், அதை திருப்பி எடுத்து உன்கிட்ட சேர்க்கிற ஒரே சக்தி இந்த மாந்திரிகத்துக்கு மட்டும்தான் இருக்கு. அதுவும் அந்த பத்ரகாளி கிட்ட மட்டும்தான் இருக்கு. தாராபீனா தசமகா வித்யால அதுல ஒரு சுரூபம் அந்த அம்மா, அந்த தாராதேவி. அந்த தாராதேவி பாத்தீங்கன்னா சிவபெருமான குழந்தைய அறுத்து பால் கொடுப்பார். அப்படி அந்த நீங்க கூகுளில் கூட அந்த போட்டோஸ் பார்த்தீங்கன்னா அந்த கருணை, அந்த காளியா இருந்த கூட அந்த கண்ணுலையும் அந்த அத்தனை கருணை இருப்பார். ஏன்னா அந்த குழந்தை வந்து பசியாருது. பரமேஸ்வரன். நம்ம எல்லாருமே நிறைய பேர் என்ன தவறு நினைச்சுக்கிறாங்கன்னா, காசு கொடுத்தா சரியாயிடும். யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் விஜய் டீனா. நம்ம கூட வந்து மலாய்க்கா அம்மா இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. வசியம் அப்படின்னு சொல்றப்போ இப்ப நிறைய பேர் வசியத்தை பத்தி பேசுறாங்க. சோ மக்கள் எப்படிமா வந்து நிஜ வசியம் இவங்க கிட்ட போனா வந்து ஒரு காரியம் நடக்கும்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நீங்க டாக்டர் கிட்ட போறீங்க, டாக்டர் போயிட்டு ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு வருவீங்களா, இல்லை டாக்டர் கிட்ட போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வருவீங்களா? ட்ரீட்மெண்ட் எடுத்தா தான் தெரியும். கரெக்ட். அதே மாதிரி தான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்த அதாவது தவறான பரப்புரை வருது பார்த்தீங்களா, சும்மா ஒரு போஸ்ட்டை பார்த்து ஏமாந்துடுறாங்க. போஸ்ட்டை பார்த்துட்டு இவங்க பண்ணுற அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு நம்ம வந்து காசு கொடுத்து ஏமாந்துடுறாங்க. அதில் எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அதுவே ஃபஸ்ட்டு தவறு. அப்போது ஏமாறவங்க இருக்கிறதுக்கும் ஏமாத்துறவங்க இருக்க தான் செய்வாங்க. கரெக்ட் தானே? ஒரு ஆன்மீகம் என்பது என்னது? ஒரு மாந்திரிகம் என்பது என்னது? ஒரு தெய்வ பலத்தை, அதுவும் உக்ரமான பத்ரகாளியோட வழிபாடு வந்து நம்ம வந்து தன் வசப்படுத்துகிறோம். தன் பக்கம் அம்பிகையோட பார்வை திருப்புறோம். நம்ம கிட்ட இருக்கிற கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் நம்மளோட ஏமாற்றத்தையும் நம்ம கிட்ட இருந்து விலகி போனவங்களையும் நம்ம கிட்ட இருந்து பறிக்கப்பட்டதையும் திருப்பி நம்ம வந்து குடும்பம்னு கேட்குறப்போ நீ எப்படி இருக்கணும்? மண்டிட்டு முழங்காலிட்டு அவன் முன்னாடி மடிப்பிச்சு ஏந்தி உனக்கு திருமண வாழ்க்கையோ சரி, காதல் வாழ்க்கையோ சரி, வசிய வாழ்க்கையோ சரி, எல்லாத்தையும் மண்டிட்டு கேட்கணும். அப்போ தானே அன்னை அருள்வா. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நம்பரை பார்த்துட்டு ஒரு போஸ்டரை பார்த்துட்டு நாங்கள் காசு போட்டு விட்றோம் நீங்கள் பண்ணுங்கன்னா எந்த விதத்தில் சாத்தியம் அது? எனக்கு அப்படி ஒரு விஷயம் உலகத்திலே கிடையாது. கரெக்ட் தானே? என்ன அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம எப்படி பண்ணுறோம், நம்ம வந்து வழிபாடு முறை. இப்போது இந்த மாதிரி வழிபாடு பண்ணாதான் தெய்வம் திரும்பும். நான் என்ன பண்ணுறேன்னா காளி தீட்சை கொடுக்குறேன் நிறைய பேருக்கு. அதே மாதிரி பத்ரகாளியோட வழிபாடு எடுத்து கொடுக்குறேன். அதே மாதிரி வந்து காலகண்டி, அதாவது காலையிலே காலத்தை நிர்மாலம் பண்றவளே அவதான். அவளால் முடியாது எதுவுமே கிடையாது. என்னென்ன உன் வாழ்க்கையில விட்டு போனது? செல்வம், செல்வாக்கு, பேரு, புகழ், புருஷன், பொண்டாட்டி, காதலி, காதல் என்ன வேணா இருக்கட்டும், அதை திருப்பி எடுத்து உன்கிட்ட சேர்க்கிற ஒரே சக்தி இந்த மாந்திரிகத்துக்கு மட்டும்தான் இருக்கு. அதுவும் அந்த பத்ரகாளி கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா சில வழிபாடு முறைகள் இருக்கு. எப்படி அவங்கள உன்னுள் வசியத்தை கொண்டு வரணும். உன்னுள் வசியத்தை கொண்டு வரணும்னா நீ தான் அம்மா வந்து நிற்குமே தவிர்த்து உனக்கு வலி நான் சாப்பிட முடியுமா? மாத்திரம் உன் வயிற்று வலிக்கு நீ தானே சாப்பிடணும். அப்போ நான் குருவா இருந்து அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, அதனால அவங்களுக்கு சிஷ்யனா நான் வந்து அவங்களுக்கு இந்த வழிபாட்டு முறையை ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுப்பேன். அப்படி சொல்லி கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு தன் நிலையிலேருந்து அப்படியே மேலே வந்துடுவாங்க. எல்லாமே அவங்களுக்கு வசியத்து கண்ட்ரோல் ஆகிடும். அப்போது நம்ம கோயிலில் நடக்கிற பரிகாரத்தில் உட்கார வைப்பேன். இத்தனை ப்ராசஸ் இருக்குது. இதுதான் உண்மையான வசியம். வசியம் என்பது நீ ஒரு விஷயத்தை வந்து அவுக்குன்னு உங்ககிட்ட இருந்து விலகினதை நீ திருப்பி அதே ஸ்பீடில் பிடிச்சி வலிக்கணும். அதுதான் வசிய சக்தி, அதுதான் காந்த சக்தி. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் சினிமா நடிகைகளை பார்த்துருப்பீங்க. எத்தனையோ நடிகை வருவாங்க, ஆனால் பாதிட்டு அப்படியே காணா போயிடுவாங்க. ஆனால் இதே ஆன்மீகத்தில் இருக்கிற நடிகைகளை பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸ்வர் ராய், அதே மாதிரி வந்து காஜல், ராணி முகர்ஜி,
என்ன இந்த மாதிரி வடநாட்டிலயோ சரி, சவுத்தில் நயன்தாரா, இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரிஷா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஆன்மீக வழிபாட்டில் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு பக்கம் அவங்க வந்து அவங்களோட ஃபேஷன் இண்டஸ்ட்ரியோ சரி, இல்லை மூவி இண்டஸ்ட்ரி, அவங்களோட பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரியோ இருந்தாலும் ஒரு பக்கம் அவங்களோட கான்சன்ட்ரேஷன் கோவில் பூஜைகள், கோவில். ஏன் அந்த வசியத்தன்மை அங்கே போனாதான், நீ பண்ணாதான், ஹோமங்கள் பண்ணி பூஜைகள் பண்ணி பலிகள் கொடுத்தாதான் உன் பக்கம் திரும்ப எல்லாமே விட்டதை பட்டு பட்டு பட்டுன்னு பிடிக்க முடியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டா ஓகே நம்ம காசு போட்டுவிட்டா எப்படி சாத்தியம்? உலகத்தில் அப்படி ஒரு விஷயமே இருக்காது. நான் வந்து என்கிட்ட வரவங்க ஒரே சொல்கிறேன், உங்களால் பரிகாரம் பண்ண முடியுமா, பூஜை பண்ண முடியுமா, பரிகாரத்தில் உட்கார முடியுமா, நீ உன்னால் அப்படி உட்கார முடியும்னா வாங்க. அப்படி இல்லை அட்லீஸ்ட் ஆன்லைன் பூஜையாச்சு நீங்கள் அந்த பூஜையில் உட்காரணும். நீங்கள் அந்த பரிகாரங்கள் உங்கள் வீட்டில் பண்ணால் அதுங்க சொல்லிக் கொடுப்பேன் எப்படின்னு. அந்த சொல்லிக் கொடுக்க முறையிலே போடும் தேவி அகமங்கல் தருவா. கரெக்ட் தானே? அது அப்போதானே அவள் சக்தி வந்து வெளியே கொண்டு வருவோம். அப்போதானே உன்னோட ஆசைகள் வந்து பூர்த்தி ஆகும். இப்போ ஒரு ரிஷியோ சரி, ஒரு முனிவுகளும் சரி, ஒரு தேவர் மூவரும் சரி, ஒரு இடத்துல வந்து தபஸ் பண்ணால் மட்டும்தான் வரம் கொடுக்கும். தபஸே பண்ணாம பூஜையே பண்ணாம வரங்கள் எப்படி கிடைக்கும்? கரெக்ட் கரெக்ட் தானம்மா? சரி, நம்ம முன்னோர்கள் எப்படி நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க? இத்தனை வருஷ காலம் தபஸ் பண்ணாங்க, இத்தனை ஜபம் பண்ணாங்க, இத்தனை ஹோமங்கள் பண்ணாங்க, இத்தனை பலிகள் பண்ணாங்க, இத்தனை விதமான பூஜைகள் பண்ணாங்க. இதெல்லாம் பண்ணதால் தான் இவங்களுக்கு இந்த மாதிரி பலன்கள் கிடைச்சதா. அதை நம்ம கோட்பாடாக எடுத்துக்கிட்டு நம்ம இன்னைக்கு அந்த பரிகாரங்களை ஃபாலோ பண்றோம். ஏன் அன்னைக்கு ஸ்ரீராமருக்கு தேவி அனுகிரகம் பண்ணா, அன்னைக்கு கிருஷ்ண பரமாத்மா மற்றவங்களுக்கு அனுகிரகம் பண்ணா. இப்போ நம்ம வந்து ஏன் வந்து கிருஷ்ணருக்கு அவள் போட்டி தரோம்? அவருக்கு பிடிச்சது வசியமாவாரு. அது ஏன்? அவரோட அவரோட ஃப்ரெண்டு வந்து கொடுத்ததால அவருக்கு அல்லல்ல செல்வத்தை கொடுத்தார். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நாம கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அவள் வச்சு படிக்கிறோம். நம்மளுக்கும் அந்த செல்வம் அல்லல்ல கொடுக்கணும்ப்பா சொல்லிட்டு. இதே மாதிரி மாந்திரிகத்துல சில கட்டுப்பாடு முறைகள் இருக்கு. அதை நான் பண்ணதோட என்னோடு சேர்ந்து நீ பண்ணும் பொழுதுதான் அந்த பலமே உனக்கு வரும். அதுதான் மாந்திரிகத்தோட சக்தி. நம்ம எல்லாருமே நிறைய பேர் என்ன தவறு நினைச்சுக்கிறாங்கன்னா, காசு கொடுத்தா சரியாயிடும். எப்படி அங்க அட்வைஸ் பார்த்தா இங்க நீங்க போய் ஒரு இடத்துல ஏமாந்துட்டு உண்மையா ஒரு இடத்துல பூஜை பண்ற இடத்துல நீங்க வராம போனது யாரு தப்பு? அப்ப தெய்வத்து மேல தப்பா? தெய்வம் உங்களை அழைக்காதது தப்பா? ஏமா இப்போ மக்களுக்கு வந்து எதுலயுமே வந்து ஒரு நிலையா போக்கஸ் பண்ணி உட்கார்ந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி அட்டன் பண்றதுக்கு பொறுமை இல்ல. காசை கொடுத்துட வேண்டியது உடனே நடந்துடும். தெய்வத்தை அப்படி நினைச்சிட்டாங்க. அது ஒரு காலமா நடக்காது. இவங்க வேஸ்ட் தான். இவங்க விட்டது தான். போனதா ஒரு காலமா திருப்பாங்க. எப்போ வந்து எங்களை மாதிரி பூஜைகள், பரிகாரங்கள், ஹோமங்கள், பலிகள், விரதங்கள் ஆரம்பிச்சு நாங்க சொல்லி பண்ணும்போதுதான் நீங்க நினைக்கிறதெல்லாம் உங்ககிட்ட கட்டு வந்து நிற்கும். ஆனா இருந்தா உன் காலில் வந்து விழுவான், பெண்ணா இருந்தா உன் முன்னாடி மண்டிட்டு நிற்பா. இதுதான் வசியத்தோட பலம். அப்போ அந்த வசியத்தோட பலத்துக்கு நீ அருகதையா இருக்கணும் ஃபர்ஸ்ட். புரியுதா உங்களுக்கு? அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம இருந்தா நீ ஜீரோதவ, நீ மென்டல் ஆகி பைத்தியம் மாதிரி சுத்துவ. கரெக்ட் தானே? இதானே உண்மை. இப்போ நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? இப்போ பொதுவா வந்து ஒரு வீட்டுல இல்லத்தரசி வந்து என்னைக்குமே வந்து பவரா இருக்கணும். ஆமா, செல்வத்திலயும் சரி எல்லாத்துலயுமே. அப்ப என்னென்ன விஷயங்கள் வந்து கடைபிடிக்கணுமா? கண்டிப்பா பூஜை முறைகள் கடைபிடிக்கணும். சரி, இப்ப நம்ம மாந்திரிக பூஜை அவங்களால பண்ண முடியுமா? தாராளம் பண்ணலாம். பட் ஆனா அதுக்கு ஒரு குரு, இப்போ என்ன மாதிரி ஒரு குருவா இருந்து கரெக்டான பரிகாரம் பண்றவங்க, பூஜை பண்றவங்க பண்ணும்போது அப்போ அவங்க வீடை சுத்தி நெகட்டிவ்ஸ். இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு வீட்டுல ஒரு பெண் ஆணோட ஆதிக்கமோட பெண்ணோட ஆதிக்கம் நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு வரும். அதை அவங்க மட்டுமே ஃபேஸ் பண்ண முடியாது. அப்போ பத்ரகாளி பின்னாடி நிப்பா. இந்த மாதிரி பூஜைகள் பண்ணும் பொழுது, காளி விற்கும் பொழுது எப்பேற்பட்ட அடியுமே அவ தும்சமாக்கிடுவா. அப்போ இந்த பெண் லாஸ்ட்டுக்கும் மகாராணியா அந்த வீட்டுல குழுவா நிற்க முடியும். புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த மாதிரி பூஜைகள் பண்ணும் பொழுது அவங்களுக்கு செல்வ ஓட்டம் நல்லா இருக்கும். பிஸ்னஸ் தடையில்லாம நிற்கும். அக்கம் பக்கத்துல தொல்லை தூக்கி வாரி அடிச்சிருவா. அவங்களே காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த பூஜை பண்ணா துஷ்டர்களோ எதிரிகளும் நம்ம கிட்ட அவங்களே வீடு வித்துட்டு போயிடுவாங்க. அவங்களே வீடை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்க பிரச்சனை வந்துன்னே இருக்கும். நம்மளை மறந்துருவாங்க. அவங்க அது வரைக்கும் நம்மளை உட்காந்து கொடுத்துனே இருப்பாங்க. இந்த ஒரு பூஜையை போட்டோன்னா அப்படியே முளையும் அவங்க வீட்டுல பிரச்சனை. போற வரவங்களாம் அடிப்பாங்க கல் எடுத்து. ஆமா, இது சாத்தியம். மாந்திரிகத்துல இது உண்டு. இவங்களால சரி செய்யவே முடியாது. ஏன்னா இவ வந்தது பத்ரகாளி கிட்ட. அவங்க எந்த தேவதைகள் கிட்ட போனாலும் இவ நிக்கிற இடத்துல அந்த தேவதைகள் வேலை செய்ய மாட்டாங்க. புரியுவாங்க? ஏன்னா காளிக்கு நம்ம எல்லாம் அப்படி பலி கீழி கொடுத்து ரெடி பண்ணி வச்சிருவோம். நான் பொம்மை என்னன்னு பாருமான்னு ஒரு வழி முடிஞ்சிருச்சு. ஒரு வழி பண்ண வரமாட்டான் அந்த அம்மா. காளி அப்படித்தான். காளியோட பிரயோகம் எப்படின்னா, ஒரு தடவை நீங்க பிரயோகம் பண்ணிட்டா எதுக்காக அவ வெளியே வரலோ அதை முடிக்காம திரும்ப மாட்டான்.
அந்த அன்னையின் சக்தி அந்த மாதிரி. ஒரு தடவை நம்ம பிரயோகம் பண்ணிட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஏதோ கள்ள தொடர்பு இல்லை ஏதோ பிரச்சனை, விலகி போறாங்க, விலகிட்டாங்க, டைவர்ஸுக்கு போயிடுச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இந்த பிரயோகம் அது ஆனாலும் சரி பெண்ணாலும் சரி பண்ணிட்டாங்கன்னா அந்த அம்பிகை அவங்கள சேர்க்காம திருப்பி வரமாட்டான். எப்படி இருந்தாலும் அடிச்சு கூட்டு வந்துருவா. நீ உலகத்துல எந்த மூலையில இருந்தா கூட சரி, நீ என்ன மாதிரி கிளியோபேட்ரா கூட அந்த ஆண் இருந்தாலும் சரி தூக்கி அடிச்சு அவன் வந்துருவான். இது சாத்தியம், வசியத்துல இது உண்டு. இதுதான் மாந்திரிகத்தோட சக்தி. ஆனா இது தெரியாம மக்கள் வந்து அட்வர்டைஸ்மென்ட் பார்த்தெல்லாம் வேஸ்ட். இன்னைக்கு அட்வர்டைஸ்மென்ட் பட்டு பாதி பேர் நாசமா போறதா. இது என்ன சொல்றீங்க? இப்போ என்னம்மா முறைகள் வச்சிருக்கீங்க நீங்க? சரி, இது முறை வந்து ரகசிய பூஜை தான். இது கண்டிப்பா வந்து யார் பரிகாரத்துக்கு வராங்க அவங்களுக்கு நாங்க சொல்லி கொடுப்போம். ஏன்னா இதுக்குன்னு வந்து ஒரு கோட்பாடு இருக்கு, ஒரு வழிபாடு முறை இருக்கு. அந்த முறையை வந்து நாங்க வந்து அவங்களுக்கு சொல்லக்கூடாது. பட் ஆனா சொல்லக்கூடாது என்பது சொன்னால் அது என்ன ஆகும்னா அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு சீக்ரெட்டை வந்து நம்ம உடைக்கிற மாதிரி ஆயிடும். இப்போ சர்ஜரி பண்ணணும்னா டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, அதை மேலிடமே சொல்லுவாங்க. அதை எப்படி பண்ண சொல்லுவாங்க உங்களுக்கு புரியுது, கேட்கறவங்களுக்கு புரியாது. அந்த பரிகாரத்துக்குள்ள வந்தாதான் அதோட தன்மை நிலையிலேருந்து நீங்க அதை அனுபவிச்சாதான் சொல்லுவீங்க, அப்பா இவ்வளவு நாள் நம்ம எங்க போயின்னு தெரியலையே, இந்த அம்மா இப்பதான் பார்த்தோம், இந்த காளி இப்பதான் தாயே என் வாழ்க்கையில ஒளியேற்றி வச்சு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு அந்த அன்னை வந்து மேல கொண்டு வந்துருவா. இப்போ பொதுவா வந்து நல்ல செல்வம் வசியம் அப்படின்னாலே வந்து மக்கள் என்ன புரிஞ்சுப்பாங்கன்னா ஆண் இல்ல பெண் இந்த மாதிரி ஆப்போசிட் செக்ஸ் வசியம் தான் நினைச்சுப்பாங்க. தன வசியம், மகாலட்சுமியை வசியம் பண்றது 64 வசியம் இருக்குது. அந்த 64 வசியத்துல 2 இருந்தா ஆண் பெண் வசியம். அப்போ நாம இந்த பிரயோகம் பண்ணுவோம். 27 தேவதைகள் நம்ம பிரயோகம் பண்ணுவோம். எத்தனை பேரு? 27 தேவதைகள். அதுல அத்தனை ஐஸ்வர்யமும் அடங்கிடும். அப்ப யோசிச்சு பாருங்க, ஃபினான்ஸ்ல இருந்து உங்களுக்கு பிசினஸ்ல இருந்து என்னென்ன உங்களுக்கு தேவை, உடம்பு சரியில்லை, பிணி பீட தரித்திரம் அத்தனையுமே விலகிடும். அத்தனையுமே விலக்கி ஒரு குடும்பத்துக்கு, ஒரு குடும்ப தலைவிக்கோ இல்ல ஒரு குடும்ப தலைவனுக்கோ என்னென்ன தேவையோ அம்பாள் கண்டிப்பா கொடுத்தே ஆவா. காளி கருணையே வடிவானவ. அவகிட்ட போய் யாருமே இது வரைக்கும் தோத்ததா சரித்திரமே கிடையாது. காளி வழிபாடுல இருந்து ஒருத்தவங்க வந்து கீழே இறக்குனதா சரித்திரமே கிடையாது. அந்த அம்மா எப்படி ஜெயிக்க வச்சிருப்பான், எப்ப எந்த சூழ்நிலையும் தன் குழந்தைங்களே அவ வந்து கீழே தள்ளி விடவே மாட்டாள். நீ தப்பே பண்ணியிருந்தாலும் சரி, என் புள்ளே நான் பார்த்து சொல்லிட்டு கையை பிடிச்சி அவர் 2 அடி அடிப்பதை தவிர்த்து மற்றவங்க உன்னை வசப்பாட விட மாட்டான். இதுதான் அந்த அன்னையின் சக்தி. இப்போ காளி அப்படின்னாலே ஏமா வசியத்துக்கு பேர் போனவங்களா? அவ கொடுத்துருவா எல்லாமே, இல்லைன்னு சொல்ல தெரியாது. அம்மாக்கு கருணையே வடிவானவன். அதாவது ஒரு தாய் பால் எப்ப கொடுப்பா, பசி வந்தாதான் கொடுப்பா. அந்த பசி வரும் பொழுது குழந்தை வாய் திறந்து கேக்குதா? இந்த மாதிரி சொல்லுங்க. அந்த தாய் அழுகூட அழுவாது அந்த குழந்தை. அந்த தாய் அந்த முகத்தை பார்த்து சொல்லுவா இந்த குழந்தைக்கு பசிக்குது சொல்லிட்டு. அதனாலதான் அம்பிகை ஆடையே இல்லாம இருக்கிறா. அந்த குழந்தைய அப்படியே எடுத்து பால் கொடுத்துருவோம். நீங்க இந்த தாராபீட்ல பாத்தீங்கன்னா சிவபெருமான் குழந்தையாக்கி அவ பால் கொடுக்குறது பார்க்கலாம். நீங்க தாராபீட் அப்படின்னு என்னமா, கல்கத்தா காலியில இருந்து 350 கிலோமீட்டர் நம்ம உள்ள போகணும். தாராபீட்னா தசமகா வித்யால அதுல ஒரு சுரூபம் அந்த அம்மா. அந்த தாராதேவி. அந்த தாராதேவி பாத்தீங்கன்னா சிவபெருமான குழந்தைய எடுத்து பால் கொடுப்பா. அப்படியே அந்த நீங்க கூகுள்ல கூட அந்த போட்டோஸ் பாத்தீங்கன்னா அந்த கருணை, அந்த காளியா இருந்த கூட அந்த கண்ணுலையும் அந்த முக அத்தனை கருணை இருப்பா. ஏன்னா அந்த குழந்தை வந்து பசியாருது. பரமேஸ்வரன் உலகத்துக்கே பரிகள் இருக்கிறார், பஞ்சமின்றி வாழ உதவி பண்ணுவார். அப்பேற்பட்ட தேவனுக்கே அவ வந்து குழந்தையாக்கி பால் கொடுக்குறான்னா நான் முன்னாடி போய் நின்றா என்ன ஆகும், அள்ளி அணைச்சிக்குவா. இது தெரிய மாட்டேது எல்லாருக்குமே. அம்மாவை எப்பவுமே வந்து தப்பாவே போர்ட்ரேட் பண்றாங்க. அப்படி கிடையவே கிடையாது. சரி, அம்மா கோபக்கார இல்லைன்னு சொல்லு, கோபம் இருக்கிறது குணம் இருக்கும், கோபம் இருக்கிறது குணம் இருக்கும். இப்போ ஒரு இடத்துல நம்ம இருக்கணும், டிசிப்ளின் இருக்கிறது என்ன தப்பு இருக்கு? தப்பே இல்லையே. நான் கேட்கறேன், எதுக்கு பசங்க ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க? அங்க போய் சில டிசிப்ளின்ஸ் கத்துப்பாங்க. வீட்ல அம்மாவை ஏமாத்துவாங்க. கரெக்ட் தானே? ஸ்கூல்ல இருக்க அனுப்புறாங்க டிசிப்ளின் கத்துக்க. நீ டிசிப்ளின் இன்னைக்கு கத்துக்கனாதான் அப்ப டிசிப்ளின் கத்துக்காத குழந்தைங்க என்ன பண்ணுவா? 50லயும் விளையாடு. கரெக்ட். அப்ப டீச்சர் என்ன பண்ணுவாங்க, ஒரு கொம்பு எடுத்தோ பெரம்பு எடுத்தோ அடிச்சா. ஆக்சுவலி இப்ப அது பண்ணது இல்ல, அதனாலதான் இவ்வளவு பேரு தரித்திரமாக்குறாங்க. அந்த காலத்துல நாங்களாம் உத வாங்கியிருக்கோம். அதனாலதான் இந்த அளவுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கோம் இந்த இடத்துல. காலேஜ் முடிச்சு ஸ்கூல் முடிச்சு எவ்வளவு நல்லது கெட்டது எங்க வாழ்க்கையில இன்னி வரைக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் வருது. எல்லாருக்கும் பிரச்சனை. அந்த பிரச்சனைலாம் அந்த தாய் பாத்துக்கிறா. நம்ம ஃப்ரீயா சுத்தி நிக்கிறோம். உண்மைதானே? என்ன அப்போ அந்த டிசிப்ளின் அன்னைக்கு கத்துனது இன்னைக்கு நீங்க டிசிப்ளின் உட்காந்து பேசி நிக்கிறேன். நான்
கரெக்ட் தானே? அப்போ அந்த டிசிப்ளின் இல்லாதால் தான் இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு எவ்வளவு ஒரு மன உளைச்சல், எவ்வளவு ஒரு மன அமைதி இல்லை, எப்படி பெற்றவங்களை பெரியவங்களை எப்படி பார்த்துக்கணும்னு தெரியல, எவ்வளவு அவமரியாதை இருக்கு, எவ்வளவு பேர் கஞ்சா குச்சின்னு எவ்வளவு பிரச்சனைகளை இன்னைக்கு மக்கள் வந்து மன உளைச்சல் ஆளாக ரேப் பண்ணின்னு போயினே இருக்கலாம். அந்த காலத்துல இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்? அந்த டிசிப்ளின் தான் காலி. அப்போ ஒரு இடத்துல நம்ம ஒரு நல்ல ஒழுக்கம் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் பண்ணணும்னு சொல்றது நம்ம ஏன் பயப்படணும்? அப்போ நீங்க தவறானவங்களா? அதனால உங்களால முடியாது, நீங்க வர பயப்படுறீங்க. அதனால என்ன பண்றாங்க, யாரும் எங்க பண்ணிட்டு போட்டோம் காசு கொடுத்துரு, நீங்க ஏமாந்தது சாக்க அம்மா மேல போடுறீங்க. கிடையாது. நாம நல்லா இருக்கணும், நம்ம வாழ்க்கையில முன்னேறணும், நம்ம மெயினா 10 பேர் முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னு சொல்லிட்டு வைராகியம் இருந்தா கண்டிப்பா என்னை தேடி வந்தே ஆவாங்க. அந்த மாதிரி மக்கள் தான் இன்னைக்கு என்கிட்ட வந்து நிற்கிறாங்க. இப்போ நீங்க தாரா அப்படின்னு சொன்னீங்கல்லம்மா, தாராலேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்காங்கல்லம்மா? இல்ல, ஒரே அம்மா தான். தசமகா வித்யால ஒரு அம்பிகை தாராதேவி. அப்ப இந்த கிரீன் தாரான்னு சொல்றாங்களேம்மா வசியத்துக்கு, அது என்னதுமா? அது சரி, அவளோட கலர் அந்த மாதிரி. தாராதேவியோட கலர் பச்சை நிறம், புரியுதா? அதனால அந்த மாதிரி பேருக்கு. எத்தனை திருநாமங்கள் எடுத்தாலும் அத்தனையும் ஆதிபராசக்தி தான். அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அந்த அம்மா சக்தியின் வழிபாடு நம்மளுக்கு வந்து சொகுசை கொடுத்துரும், செல்வத்தை கொடுத்துரும், வசியத்தை கொடுத்துரும், நல்ல ஒரு நிதானத்தை கொடுக்கும், யோசிக்கிற தன்மையை கொடுக்கும். சொல்லினே போகலாம் நம்ம. அதே மாதிரி வந்து நல்ல பலத்தை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும். ஏமாற்றம் வாழ்க்கையில கிடையவே சக்தி வந்து அப்பேற்பட்ட மும்மூர்த்திகளுக்கு சக்தி கொடுக்குறவ இன்னும் என்னையம்மா விட்டுட்டு வாவ சொல்லுங்க. கரெக்ட் தானே? அதனால்தான் இத்தனை வீட்லயுமே பெண்கள் ஏன் வந்து வீட்டுல காமாட்சி அம்மன் இருக்கிறாங்க. பெண்கள் வெளியே போய் பண்ணணும் அவசியமே கிடையாது. வீட்டுல அவ முன்னாடி வந்து சாயந்திரமும் காலையில காமாட்சி அம்மன் கையெடுத்து கும்பிட்டாப்ப அந்த தேவி அங்க வந்து அனுகிரகம் பண்ணுவான்னு ஐதீகம். முன்னோர்கள் வந்து முட்டாள்கள் கிடையாது. எல்லாமே எல்லா விஷயத்துமே எல்லா காலத்துலயுமே இருக்குன்னு சொல்லிதான் இன்னைக்கு ஆன்மீக வழிபாடு நம்மளுக்காக வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அதை நம்ம சரியா பயன்படுத்தாது இன்னைக்கு இவ்வளவு ஒரு பிரச்சனைகள் உலகம் ஃபுல்லா இருந்துருக்குது. நம்ம கரெக்டான வழிபாடு முறைகள், கரெக்டான நெறிமுறை நம்ம பண்ணும்போது நம்மளும் நல்லா இருப்போம், நம்மளை சுத்தி இருக்கிற மக்களும் நல்லா இருப்பாங்க, நம்மள நாடி வரவங்க நல்லா இருப்பாங்க. நீங்க சொல்ற மாதிரி இந்த தாந்திரிக வழிபாடு அப்படின்றது வந்து வீட்டுல நிறைய விஷயங்களை பாசிட்டிவா மாத்தி கொடுக்கும். கண்டிப்பா அதுக்காக தான் மாந்திரிகம் என்பது. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஒருத்தருக்கு கெடுக்கணும், கண்டிப்பா கிடைக்காது. உன்னை கெடுக்க வந்தவன அவன் அடிக்கணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ நீ இருக்கிற உங்க வீட்டுல ஏதோ பிரச்சனை இல்ல அக்கா மாதிரி பிரச்சனை, அவனால உன்னை வந்து ரொம்ப அபியூஸ் பண்ணனா நீ அவனை சட்டையை பிடிச்சு அடிக்க முடியுமா? போலன்னு பொழக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் தான் சண்டை போட. உன் சக்திக்கு ஏற்ற சண்டை போட முடியும். கரெக்ட் தானே? ஒரு 2 பேர் வராங்க, இல்ல முன்னாடி ஒரு குடும்பமே வந்து ஒரு 4 பேர் 5 பேர் நீ சண்டை போட முடியுமா? உன்னால சண்டை போட முடியும். 2 நீ பயந்தப்ப, ஏன்னா உன் சக்திக்கு ஏற்ற மாதிரி சண்டை போடுவான். ஆனா இதே உன் வீட்டுல பத்திரகாளி இருந்தா வச்சுங்களேன், அவங்க வர நினைக்க பிளான் பண்றாங்களே, அந்த பிளான் அப்பவே அடிச்சிருவான். எங்க இருந்து நீ எங்க வந்து டான்ஸ் ஆட்ட போடான்னு ஒரே அடி. அதுதான் அந்த அம்மா. நீ எங்க வந்து இருந்து சண்டை போட்டு அதெல்லாம் ஃபியூச்சர், அந்த ஃபியூச்சரே இல்லாம ஆக்கிடுவா. அப்படி ஒரு காலமே உன் மைண்ட்ல இருக்காது. ஏமா இப்ப உங்ககிட்ட அப்படியே போயிட்டு வா சொல்லிட்டு உங்ககிட்ட அந்த பூஜையில வந்து கலந்து கத்துக்கலாமா? அதாவது வந்து லேடிஸ் தாராளமா எவ்வளவு பேர் நம்ம கத்து கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு உலகம் ஃபுல்லா எனக்கு சிஷ்யங்க இருக்காங்க. எவ்வளவு பேர் வந்திருக்காங்க. எத்தனையோ கோயில்ல பிரச்சனை இருக்கவங்க என்கிட்ட வந்து சரி பண்ணி போயிருக்காங்க. ஏன்னா அந்த பூஜையின் வழிபாடு அந்த மாதிரி. சரி, இன்னைக்கு வந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து பக்திக்கு மட்டும்தான் இன்னைக்கு எல்லாமே. இன்னைக்கு நான் சொல்றேன், எத்தனையோ வெளிநாட்டு மக்கள் வந்து ஃபாரின்ல இருக்கிறாங்க, அங்கெல்லாம் கோயிலுக்குள்ளே இருக்காது. ஆனா அவங்களுக்கு பிரச்சனை தான் இருக்கும். அவங்க அப்படியே துடிப்பாங்க, ஐயோ நம்ம எங்க போய் சரி பண்ணிக்க முடியும், எங்க போய் இதை சரி பண்ணணும். அப்போ அவங்க நான் சொல்லிக் கொடுத்த பூஜையில் அவங்க அப்படியே வரப்பிரசாரம் அப்படியே அவங்க சொல்லுவாங்க, அம்மா அவ்வளோ ஒரு இது, அந்த இடமே அந்த வீடே வைப்ரேஷன் ஆயிடுச்சு. எவ்வளோ விஷயங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்கான் அந்த மாதிரி. ஸோ அந்த பக்தி தான் அங்கே அம்மா, அந்த பக்தி தான் தேவி. நம்ம ஒரு கோயிலில் போயிட்டு நின்று கையெழுத்து கும்பிட்டு அர்ச்சனை பண்ண அதெல்லாம் 2வது தான். பக்தி என்பது உன்னிலிருந்து சுரக்கணும். அந்த சுரபி ரத்தத்திலிருந்து எடுத்து அவங்களுக்கு நைவேத்தியம் பண்ணணும். அங்க அம்பாள் வந்துருவா. சூப்பர்மா, நிறைய விஷயங்கள் இதை பத்தி சொன்னீங்க. இன்னும் வரப்போற பதிவுகள் நம்ம டீட்டெயில்டா நிறைய பேசலாமா? நன்றி.